வீட்டுக்கு போனா தொல்லை தாங்க முடியலடா மாப்பிள. இங்கிறதுக்கு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. நம்ம காலத்துல எல்லாம் என்னென்ன இது நம்ம சாப்பிட்டுருப்போம், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காடா? ஏன்டா இல்ல தேன் மிட்டாய்க்கா தேன்மொழி பின்னாடி அலைஞ்சானே, அதெல்லாம் மறந்துட்டியா நீ? ஏன்னா அதோட குவாடிட்டா சிக்கி மிட்டாய் இருக்கு, கொரக்குள்ள இருக்கு. ஏன் இவன் கார்த்து கமார் கட்டுக்காக கனிமொழி பின்னாடி அலைஞ்சவன் இல்லையா? கமார் கட்டு, படிக்கல் மிட்டாயி, பஞ்சு மிட்டாயி, கூட மிட்டாயி, புளிப்பு மிட்டாயி, இறந்த பொடி, ஐயோ வெரைட்டி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். நீ என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிற. இவன் இருக்கா தவறு, ஆத்தா கிட்ட அடியா வாங்கிட்டு ஆரஞ்சு வாங்கிட்டு அனிதா கையில போய் அப்படியே அழுவாம கொடுப்பான்டா. இதை பார்த்து நக்கலா சிரிக்கிற. அது குடியரசு தினத்துக்காக போய் கொடுத்தேன்டா. அப்புறம் அதுக்கு மறுநாள் கொடுத்தது அந்த புள்ள மேல ஆசைப்பட்டுதான். உண்மை வந்துட்டா அதெல்லாம் இப்ப திரும்பி கிடைக்குமாடா? ஏன்டா கிடைக்காது? நான் புதுசா ஒரு டைம் டிராவல் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அதே இடத்துக்கு போயிடலாம்டா. டைம் டிராவலா? இங்க காமி என்ன செய்யணும்ப்பா? ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிங்க. வந்துட்டுடா ஆமாண்டா நம்ம வண்டி இங்கே போட்டோம். அது எடுத்துட்டு நம்ம ரயில் போயிருவோமா? அது எல்லாம் வாங்கிட்டா போலாமா? வாங்கிடும்டா. ஆமா இருக்கு. ஐயோ என்ன திடீர்னு தரது பெருக்கா பசங்களா எல்லாமே எல்லாமே சுத்தா இங்கே போறேன். ஐஸ்கிரீம் போட்டோ எடுக்க போறேன். ஒரு மாதிரி ஒரு மாதிரி தான் வாங்கிடலாம். எனக்கு வாங்கிட்டா வணக்கங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. சுத்திய வளைக்கிற அளவுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துல யாருக்கும் தெம்பு இல்ல. பிசினஸ் மேன்னு பீஸா சாப்பிடுறான், பந்தாவுக்கு பர்கர் சாப்பிடுறான். இப்போ உள்ள காலகட்டத்துல மருத்துவ செலவுக்கு மட்டுமே குறிப்பிட்ட தொகையாகுது. நல்லா யோசிச்சு பாருங்க. 80-90களில் மட்டுமே கிடைத்த இந்த மிட்டாயை சாப்பிட்டு யாரும் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. மலரும் நினைவுகள் மட்டும் தாங்க இந்த மிட்டாய்க்கு சொந்தம். ஒரு முறை இந்த கடைக்கு வந்து இந்த மிட்டாய் வகைகளை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஒவ்வொரு மிட்டாயும் உங்களுடைய ஒவ்வொரு வரலாறையும் நினைவுகளையும் நினைவு கூர்ந்து கொண்டேதான் இருக்கும். கூடுமான அளவிற்கு கலப்படமில்லாத நமது தமிழ் பாரம்பரிய உணவு முறையான 80 கிடைக்கும் இது போன்ற மிட்டாய் வகைகளை ருசித்து மகிழ்வோம். என்றும் தமிழ் கலாச்சார உணவு முறைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் நாகை 90 கிட்ஸ் ஷாப் மற்றும் யாழினி டீ ஸ்டால், தேரடி நீலா மேல வீதி, நாகை சைக்கிள் மார்ட் அருகில் நாகப்பட்டினம். தமிழர் பாரம்பரியத்தை கொண்டாடுவோம்.